சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி மீண்டும் பிஎஃப் பணத்தை எடுத்தால் இந்த நன்மைகள் கிடைக்காது. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். பிஎஃப் கணக்கிலிருந்து மீண்டும் பணம் எடுப்பதால் பெரும் இழப்பை சந்திக்க வேண்டியிருக்கும். மேலும் இபிஎஃப் வித்ட்ரா மணி என்பது நீங்கள் தனியார் துறையில் பணிபுரிந்து உங்கள் வருங்கால வைப்பு நிதி கழிக்கப்பட்டால் இந்த பணம் உங்களது வருங்கால வைப்பு நிதி கணக்கில் டெபாசிட் செய்கிறது. மேலும் வருங்கால வைப்பு நிதி கணக்கு வைத்திருப்பவர்கள் டெபாசிட் செய்யப்பட்ட தொகையில் பல வகையான வசதிகளை பெறுவது ஒரு புறம் இருந்தாலும் அதிலிருந்து அடிக்கடி பணம் எடுத்தால் நீங்கள் பெரும் இழப்பை சந்திக்க வேண்டியிருக்கும். மேலும் பிஎஃப்பில் சந்திக்க போகும் தீமைகளாக பிஎஃப்பில் டெபாசிட் செய்யப்பட்ட தொகைக்கு கூட்டு வட்டி வடிவில் வருமானம் பெறப்படுகிறது. பணம் அடிக்கடி திரும்ப பெறப்பட்டால் கூட்டு வட்டியின் பலனை பெற முடியாது. மேலும் திருமணம் அல்லது குழந்தைகளின் கல்விக்காக 3 முறை மட்டுமே தொகையை எடுக்க முடியும். எனவே மீண்டும் பணத்தை எடுத்தால் சிக்கல் ஏற்படலாம். இதன்படி 5 ஆண்டுகளுக்கு முன்பு பிஎஃப் பணத்தை திரும்ப பெறுவது வரிக்கு உட்பட்டது. இருப்பினும் 5 ஆண்டுகளுக்கு பிறகு வரி விலக்கு அளிக்கப்படும் தொகை ரூபாய் 50,000க்கும் குறைவாக இருந்தால் டிடிஎஸ் கழிக்கப்படாது. மேலும் வருடத்திற்கு பல முறை பணத்தை திரும்ப பெறுவது பிஎஃப்பின் நோக்கத்தையே தோற்கடிக்கும். சேமிப்பு இல்லாததால் மருத்துவ அவசர நிலை அல்லது தேவையின் போது பிஎஃப் கணக்கு காலியாகிவிடும். இதன்படி பிஎஃப்பிலிருந்து 2 வழிகளில் பணத்தை எடுக்கலாம். வேலையில் இருக்கும்போது பாதி தொகையையும், ஓய்வு பெற்ற பிறகு அல்லது வேலையை விட்டு வெளியேறிய பிறகு முழு தொகையையும் எடுக்கலாம். மேலும் 58 வயதிற்கு பிறகு அல்லது ஓய்வு பெற்ற பிறகு முழு தொகையையும் பிஎஃப்பில் இருந்து எடுக்கலாம். இதற்கு எந்த விதிகளோ நிபந்தனைகளோ இல்லை. அதே நேரத்தில் வேலையை விட்டு 2 மாதங்கள் வேலையில்லாமல் இருந்தால் முழு பிஎஃப் தொகையையும் திரும்ப பெறலாம் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.